வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங். திஸ் இஸ் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் வே ஆஃப் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிப்பியை எவ்வளவு சிம்பிளாக பண்ணுறது. ஒரே பாட்டில் வந்து ஒரு பிசிபெல்லா பாத்து, அதாவது சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க, பிசிபெல்லா பாத்துன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆயிலே இல்லாமல் நான் பண்ணி காட்ட போகிறேன். யார் வேணுமோ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ஆனால் சுவை வந்து ரொம்ப அருமையான ஒரு சுவையில் இருக்கும். அதுக்காக இந்த எம்டி யூனிட்டை வந்து முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரீஹீட் பண்ணுறேன். ப்ரீஹீட்டிங் தி எம்டி யூனிட்டு ஆடியோத்தம் உங்களுக்கு ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், ப்ரீவியஸ் எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு 1 கிளிக் ஆடியோத்தம். இது ஒரு 2 minutes மேக்ஸிமம் ப்ரீஹீட் ஆகும். லெட் அஸ் வெயிட் ஃபார் த ப்ரீஹீட்டிங். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளும் சாம்பார் தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், சால்ட்டு, கொஞ்சம் கடுகு, ஜீரகம் இது போடுறேன். இது போக வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னு போட்டுக்கலாம். எனக்கு நான் அவைலபிளாக இருந்த ஒரு கத்திரிக்காய், கொஞ்சம் பீன்ஸு, முருங்கைக்காய், ஒரே ஒரு சின்ன பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு உங்கள் சாய்ஸு போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒரு 3/4 டம்ளர் ரைஸும் ஒரு 1/2 டம்ளர் பருப்பும் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். புளி கொஞ்சம் போல் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், இந்த யூனிட் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டுது. இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை சிம் பண்ணிட்டேன், ஆடியோத்தம் எடுத்துட்டேன். ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சவுண்டு வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயிலே இல்லாமல் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ண போகிறேன். இதில் அதுதான் இதில் ஹைலைட்டு. கொஞ்சம் என்ன பண்ணிடுறேன்னா கொஞ்சம் கடுகு போட்டிருக்கிறேன், கொஞ்சம் ஜீரகம், கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரோமாவுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம், இப்போ பெரிய வெங்காயம், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா காய்கறி ஏற்கனவே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். உங்கள் சாய்ஸு, நீங்கள் என்ன காய்கறி வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் குழம்பு தூளும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே போட்டுருவேன், மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே ஊற வச்ச அரிசி, பருப்பு 2 சேர்த்து 1 டம்ளர் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வெறும் ரைஸோ பருப்போ நம்ம போடுறதா இருந்தால் தண்ணி அளவு வந்து ஒரு 1:2 போதும். ஆனால் ஒரு சாம்பார் ரைஸ்னு பண்ணும்போது கொஞ்சம் சாம்பார் ரைஸு, பொங்கல் இதுக்கெல்லாம் ஒரு மினிமம் ஒரு 1:3 நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த குழைவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணி, இதில் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த புளி தண்ணியும் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். சிம்பிள் வே ஆஃப் மேக்கிங் தான். இப்போ சால்ட்டு, இப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
இது செக்கி குயிக்கு. ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் எபிசோடில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. செக்கி குயிக்கு செக் பண்ணிக்கிட்டேன். தூக்கி உட்கார வைங்க. அவ்வளோதான். இப்போ ஆடியோ தம் செட் பண்ணிடுறேன். இப்போ டர்போவிலேருந்து நான் என்ன பண்ணேன்னா 2 minutes டைம் செட் பண்ணேன். இப்போ 10 இங்கே ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ 1 click ஆடியோ தம்மு. ஃப்ளேமை ஹை ஃப்ளேம் பண்ணிடலாம். let us wait for few minutes. எஸ், இப்போ பாருங்கள், இந்த சவுண்டு கேட்ட உடனே நீங்கள் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடுங்க. இங்கே மைனஸ் காட்டுது அப்படின்னா ஃப்ளேம் எக்ஸஸாக இருக்குன்ட்டு அர்த்தம். அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சவுண்டு வந்து அரெஸ்ட் ஆகிடும். இப்போ கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிட்டேன் நான். இதில் வந்து ஒரு நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். எஸ், ரெடி. The beautiful bisibela bath sambar sadham is ready. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நீடில் கரெக்டாக அந்த டர்போ எண்டுக்கு போயிட்டுது. இங்கே நமக்கு 0. இதை ஆஃப் பண்ணிடுறோம். லாங் ப்ரெஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிடுறோம். இது எதையுமே நீங்கள் சப்போஸ் நீங்கள் கவனிக்கல அப்படின்னு வச்சுங்க. இந்த எல்லோ பட்டன் பக்கத்தில் இது ஒரு ஸ்டீம் வருது பாருங்கள். இந்த ஸ்டீம் லைட்டாக வருது பாருங்கள். இப்படி இந்த ஸ்டீம் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், லைட்டாக ஸ்டீம் வருது. வந்துச்சுன்னா இட்ஸ் 100% ஃபுட் இஸ் டன். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம we have to wait for another 5 minutes to open this. எஸ், 5 நிமிஷம் ஆச்சுது. இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், ஸ்டீம் இல்லை. Now we are going to see the sambar rice. அப்படி பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு கிண்டி காட்டுறேன். ஒரு துளி எண்ணெய் இல்லாமல் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு தேவை எண்ணெய் வேணும் அப்படின்னா நீங்கள் இறக்கும்போது எண்ணெயோ நெய்யோ ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கும் இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்கள் வீட்டிலே என்ன வந்து பண்ணி காட்டணும் அப்படின்னா கூட டெஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கே உங்கள் கன்வீனியன்ட் டைமில் வந்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்ட தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.